நேயர்களுக்கு இப்போது நமது ராஜநிலை ஆசிரியர், பேராசிரியர், பேராசான், எங்களது வழிகாட்டி, எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் காட்ஃபாதருங்க ராஜநிலையில். ஐயாவோட 32 வருட ஆண்டுகால ஆராய்ச்சி அனுபவம் அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு ராஜநிலைய ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பரவி வெளிநாடுகள்லையும் இப்போ வந்து ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுதும் இருந்து பயன்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐயா அவர்கள் வந்து கொடுக்க வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது அனைத்து மனிதர்களுக்குமே தெரிஞ்சு எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஐயா, உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்தார். இந்த இடத்துல சின்னதுரை சார் உங்களை பத்தின ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதனால சின்னதுரை சாருக்கும் ஒரு நம்மளுக்கு அதாவது எண்கணிதம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நாம இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் ஜோதிடம் ஆல்ரெடி நாங்க எல்லாம் ஜோதிடம் பண்ணிட்டு தானே அப்புறம் அது பிற்பாடுதான் நம்ம வந்து நாம வந்து தெரிஞ்சுப்போம். அப்ப அதனால வந்து நம்மளுக்கு ஜோதிடமும் எங்களுக்கு கத்துக்கிட்டான். ஜோதிடம் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா எண்கணிதங்கிறது எல்லா விஷயமும் நிறைய ராசிரிய வந்து நம்ம கத்து கொடுத்துட்டா எல்லாத்துக்குமே. ஆனா இப்போ லக்னம் அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு வந்து உயிர், அந்த உயிரே தான் நம்மளுக்கு, அந்த லக்னத்துக்கே உயிரை தான் நம்மளுக்கு, ஜாதகத்துக்கே உயிரை தான். அப்ப அந்த விஷயம் வந்து எப்படி எப்படி என்னென்ன பண்ணனா, எப்படி எப்படி எது எது நகர்த்துனா நல்லா இருக்கும், என்னென்ன பண்ணனா இதை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாதகத்தையும் புடம் போட்டு நம்ம ராசியை வந்து நம்ம கரைச்சி குடிச்சிருக்கோம் எல்லா விஷயத்தையுமே. அதனால அது வந்து நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களை கரெக்டா நம்ம சொல்லுவாரு, பார்த்துக்கலாம். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிவான இனிதான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரலைக்கு செல்வோம். நண்பர்களே, இன்றைய தலைப்பானது உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சூரியன் முதல் செவ்வாய் வரை, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, புதன், சரிங்களா, ராகு இல்லை, புதன், கடகம், சந்திரன், சூரியன், சனி, சரிங்களா, செவ்வாய் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னம் நின்ற புள்ளி, லக்னம் நின்ற புள்ளி எத்தனாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் லக்னம், அதுதான் மெயினு. அதை வச்சு தான் சந்திரன் அவருடைய நகர்வை நகர்த்துகிறார். ஒரு லக்னம் என்ற புள்ளியை வைத்து தான் சந்திரன் அவர் நகர்வை நகர்த்துகிறார். அந்த சந்திரன் புள்ளியை வைத்து தான் தசாபுத்தி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய தசாபுத்தி, அவன் வழிகாட்டி, அவனுடைய வாழ்க்கை எப்படி என்பது அதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு லக்னாதிபதி கெட்டு போயிட்டான்னு சொல்றாங்க, ஆனால் அவன் நல்லா இருப்பான். லக்னாதிபதி உச்சத்தில் இருக்கான்ப்பா, ஆனால் கெட்டு போயிருப்பான். கிட்டத்தட்ட 80% ஜாதகத்தோட நிலைமை இதுதான். அனைத்து ஜோதிடருக்குமே தெரியும். நம்ம சொல்றதெல்லாம் வெறும் இதுன்னு. அவன் லக்னாதிபதி உச்சத்தில் இருக்கான்ப்பா, உனக்கெல்லாம் கவலையே இல்லைப்பா அப்படிப்போம். நான் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி லக்னாதிபதி கெட்டு போயிட்டான்ப்பா, நீ கெட்டுதான் இருப்ப, நீ வீழ்ந்தேதான் இருப்ப, அப்படி அது அப்படி கிடையாது. அதாவது அதுக்கு தகுந்த லக்னம் என்ற நட்சத்திர பாதங்கள்ல எந்தெந்த பாதங்கள் இருக்கோ அந்த பாதங்கள் அவருக்கு உண்டான சப்போர்ட்டே செய்யும். லக்னம் என்ற புள்ளி உடைய பாதத்தோட ராஜநிலை எண்கள் கெட்டு இருந்தால் கண்டிப்பாக கெடுபலனை கொடுக்கும். நல்ல எண்களில் அமைந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். ஜோதிட ரீதியாகவும் நமது ஆய்வு ரீதியாகவும் நமது டிப்ளமோ, மாஸ்டர் டிப்ளமோ உயர்நிலை வகுப்பின் மூலமாகவும் தெளிவாக்கப்பட்ட ஒரு கான்செப்டை இன்னைக்கு பொது வெளியில் வெளியிடுகிறேன். இதுவரை இல்லை, இப்போ ஒரு பொது வெளியில வெளியிடுறேன். ஏன் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கணும், அனைத்து யோதர்களும் தெரிஞ்சுக்கணும், அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்காக
உங்களோட லக்னம் எதுவாக வேணுமாலும் இருக்கலாம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னம் எந்த புள்ளியில நிற்குது அது முக்கியம். அஸ்வினி சார், எனக்கு வந்து சார் சூரியன் அஸ்வினியில் இருக்காரு, ரைட், அது எத்தனை நம்பர் புள்ளி? அண்ணா 1ஆம் நம்பரா? அஸ்வினி பாதம் 1ஆ, இல்லை பாதம் 2ஆ, பாதம் 3ஆ, பாதம் 4ஆ? இதை வச்சுதான் ஆண்டவன் தீர்மானம் பண்றான். அஸ்வினி அப்படின்னா கேதுவோட எண். இந்த கேது என்பவர் பக்குவப்பட்டவர், பக்குவப்படுத்தக்கூடியவர், பண இழப்பை கொடுப்பவர், காமத்தை அடக்குவோம், இவையெல்லாம் இருக்கும். நிறைய இதெல்லாம் இருக்குது. உள்பிரிவு. அந்த அஸ்வினி கேது வந்து உங்களை லக்ன புள்ளியில அஸ்வினி 1ஆம் பாதமாக இருந்தால், எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி பொருளாதார ரீதியான தாக்கத்தை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார். தாக்கம்னா என்னங்க? கீழ்மட்டம். பொருளாதார ரீதியான ஒரு இழப்புகளை சந்திப்பார் அஸ்வினி 1ஆம் பாதமாக இருந்தார். அதுபோக அவர் சில தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கடன் உபாதை அல்லது தொழில் இழப்பு, வருமானம் இழப்பு, இத்தனையும் அஸ்வினி 1ஆம் பாதம் செய்யும். அஸ்வினி 1ஆம் பாதத்துல லக்னம் அமைஞ்சு வந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையும் சற்று குறைவாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டாமினேட் பண்ண நினைப்பார்கள், ஒருவரை ஒருவர் டாமினேட் பண்ண நினைப்பார்கள். இதுதான் அஸ்வினி 1ஆம் பாதத்தோட லக்னப்புள்ளியோட இது. நான் இவ்வளவு விரிவாக சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு வந்து முழுமையா முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. 6 மணிக்குள்ள எது வரைக்கும் வரணும் அது வரைக்கும் முடிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த கருத்து நேரத்துல மீண்டும் தொடர்ச்சி பண்ணிடுவோம். ஏன்னா நான் ரொம்ப விரிவாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், சிம்பிளா கொடுக்காம விரிவாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு சார். கேது வந்து கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு கொடுப்பார், கெடுப்பாரு, கொடுப்பாரு, கொடுப்பாரு. அப்படின்னா அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருந்தப்ப யாராவது இருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம நல்லா, மற்றவங்களுக்கு நம்ம பெட்டர் நல்லா இருக்கும், மற்றவர்களுடைய இதுக்கு நம்ம நல்லா இருக்கும். சரிங்களா? அது போக இவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கான்பிடண்டாக இருப்பார், தான் பேசுவதில் உறுதியாக இருப்பார். அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க தான் பேசுவதில் உறுதியாக இருப்பார், அதை உறுதிப்படுத்தவும் காமிப்பார். அதுபோக தொழில் ரீதியிலையும் வெற்றி பெறுவார், இல்லற வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார். அஸ்வினி 3ஆம் பாதம், இவருடைய வாழ்க்கை தான் ரொம்ப கவலைக்கிடமான வாழ்க்கையா போகும். ஏன்? இவருடைய இல்லற வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை சந்திப்பார், பெரிய பிரச்சனை சந்திப்பார். ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் அளவுக்கு போகும், ஒரு சில பேருக்கு டைவர்ஸே ஆகும், ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் ஆகி பெரியவங்களாம் சேர்த்து வைப்பாங்க, மீண்டும் மனமுறிவு வாழ்க்கை ஏற்படும். சரிங்களா? இவர்கள் ஒருவரை ஒருவர் அடக்கியாள நினைப்பார்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அந்த அடக்கி ஆளும் தன்மை இருப்பதால் இவர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு அடங்க மாட்டார்கள், ஆணாக இருந்தால் மனைவிக்கு அடங்க மாட்டார்கள். அப்போ இவங்களுடைய கருத்து வேறுபாடு அதிகம் இருக்கும். இது வந்து அஸ்வினி 3ஆம் பாதத்துக்கு உண்டான பலன். சரி, அஸ்வினி 4ஆம் பாதம். ஸோ இவர் வந்து ஒவ்வொரு ஊரா போயே இருக்கணும், ஒவ்வொரு ஊரா போனால் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்படின்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். அரசு உத்தியோகமாக வந்து வச்சுங்களேன், டிரான்ஸ்ஃபர் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தனியார் தொழில் வச்சுங்களேன், தொழில் மாறிக்கொண்டே இருப்பார். சுய தொழில் செய்கிறார், இன்னைக்கு இந்த ஒரு 3 மாதம் தொழில் பண்ணுவார், அடுத்த 3 மாதம் இன்னொரு தொழில் போவார்.
இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். இவருடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக சிப்பிட வேண்டும், செய்ய வேண்டுமானால் இவர் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வது சிறப்பு. ஒரே இடத்தில் நிலையாக இருந்தால் இவர் வாழ்க்கை சிறப்பை தராது. இப்ப வீடு மாறணும் முடிவு பண்ணிட்டானே வீடு மாறிடணும். அதே வீட்டில் இருந்தால் இழப்பை சந்திச்சிருவார். இவருடைய மனம் அப்படிங்கிறது வந்து அப்படிங்க, அந்த எண்ணங்கள் அது என்ன சொல்றாரு அப்படின்னு நினைக்கும். அவர் என்ன அப்படியே நினைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். வீடு மாறலாமா மாறிடணும், மாறலைன்னா சிக்கல். தொழில் மாறலாம் நினைக்கிறோம், நினைச்சா மாறிடணும், எல்லாம் சிக்கலை உருவாக்கிறோம். எந்த மாதிரியான சிக்கலை உருவாக்கும் அப்படின்னா அவப்பெயரை சந்திச்சிருவார், அவமானத்தை சந்திச்சிருவார். இந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியா பரணி 1ஆம் பாதம். இவரை பொறுத்த வரைக்கும் தொழில் வெற்றி, காரியவாதி, காரியக்காரன், தேவையறிந்து பழகுவன், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து வாய் திறமையில் வல்லவர், பேசியை ஜெயிக்கக்கூடியவர். இவர் கையில காசே இல்லைனாலும் ஒரு தொழிலை வெற்றிகரமாக செய்து முடிப்பவர். அதுதான் பரணி 1ஓட இது. பரணியில் பிறந்தவர் ஜனனி ஆழ்வார்பாங்க. அது வந்து இவருக்கு மட்டுமே பொருந்தும். பரணியில் ஆழ்வார் பிறந்தவர்கள் தரணியால் பழமொழியே இருக்கு. அது இவருக்கு மட்டுமே தான் பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது. சரி, அப்ப பரணி 2ஆம் பாதம். இவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடத்தலாம். இவர் வாழ்க்கை சில நேரங்களில் விபரீதமான முடிவுகளும் ஏற்படும், சில நேரங்களில் நல்ல முடிவுகளும் ஏற்படும். ஆனால் சில விஷயங்களில் இவர் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும். அதை வந்து பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது முக்கியம். சரிங்களா? உடல் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் தழும்புகள் ஏற்படலாம். தழும்புகள்னா காயங்கள் ஏற்படலாம், அல்லது விபத்துகள் ஏற்படலாம், அல்லது நோய்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறது 12ஓட பலன்கள். சரிங்களா? அடுத்தபடியா பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடன்காரர்களாகவே வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் தான் வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பார்கள். பெரும்பாலான நண்பர்கள் கடன் அப்படிங்கிற பாதையில் இருப்பார்கள். சரிங்களா நண்பர்களே? அப்போ பரணி 3ஆம் பாதை இருக்கிறவர்கள் கடன் என்கின்ற பாதையை தேர்வு செய்யாமல் இருந்தாலே மிக சிறப்பு. அடுத்தபடியா பரணி 4. இந்த பரணி 4 அப்படிங்கிற ஒரு சிற்றின்ப பிரியர், காம இச்சை உள்ளவர், பெண்களின் பால் அதிக அன்பு செலுத்துபவர், அல்லது பெண்களின் பால் அதிகம் ஈடுபாடு உள்ளவர். இது வந்து இவருக்கு பொருந்தும். குறைஞ்ச ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்பவர், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை பெறுபவர், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை வைத்திருப்பவர், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பவர். ஒரு சில நபர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களும் இருக்கும். பரணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அல்லது துணைவி அல்லது இணைவி அல்லது குடும்பம், இந்த மாதிரி
அவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து கார்த்திகை 1. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அதாவது லக்னாதிபதி கார்த்திகை 1ல் பிறந்தவங்க தலைகணம் மிக்கவர்கள். ஏன்னா சூரியன் அங்கே உச்சம் இல்லையா, ஒரு கார்த்திகை நட்சத்திரம் தானே. தலைகணம் உள்ளவர், அதிகப்படியான தன்னம்பிக்கை கொண்டவர், அதிகப்படியான கோபதாபங்களை உடையவர், அதிகப்படியான வெறுப்புகளை சம்பாதிப்பவர். கார்த்திகை 1. அதுபோலவே சில நேரங்களில் ஒரு சிலவற்றை இவர் பேச்சால் இழப்பார். நண்பர்களை இழப்பார், அல்லது குடும்பங்களிலே உள்ள நட்புகள், உறவுகள் இவற்றையெல்லாம் இழப்பார் இவருடைய பேச்சாற்றலால். பேச்சல்ல, கோபத்தால் பேசுவது இப்படிங்கிறது தான் அதோடைய இது. இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1, அதாவது மேஷராசியில் எந்தெந்த லக்னங்கள் எங்கெங்க நின்றால், அப்படி எல்லா லக்னத்துக்கும் எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் இந்த பலன்கள். செவ்வாயா இருந்தாலும் பொருந்தும், குருவாக இருந்தாலும் பொருந்தும், சூரியனாக இருந்தாலும் பொருந்தும், சரிங்களா, சனியா இருந்தாலும் பொருந்தும். அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களில் உள்ள லக்னாதிபதிகளுடைய பலன்களை பற்றி பேச உள்ளோம். கார்த்திகை 2, அதாவது கிருத்திகை 2ஆம் பாதம். அந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பூர்ண தனவந்தன் சொல்லலாம், இல்லை பூர்ணமாக எல்லாமே மன நிறைவா இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க எல்லாமே டெஃபினெட்லி ஒரு வெல்விஷராக இருப்பாங்க, தான் இருப்பாங்க. கார்த்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சரிங்களா, இவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுன் வாழ்க்கை, கீழே மேலே இவருடைய வாழ்க்கை, சரிங்களா, அப் அண்ட் டவுன் வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும். கார்த்திகை 4ஆம் பாதம் பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். கடங்காரனாகவும் மாறுவார்கள். இல்லற துணையின் சரிவர இணைவு இருக்காது. இல்லற துணையோட, அதாவது மனைவியுடன் இணைவர்கள் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற துணையினுடைய வாழ்க்கை கூட இடர்பாடாக இருக்கும். சரிங்களா? இது கார்த்திகையோட இது. அடுத்து ரோகிணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பணம் சார்ந்த விஷயங்கள், பணத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதாவது இவர்களுடைய வருமானம் வந்துட்டு இருக்கும், இவருடைய அலுவலகத்தில் இன்னொருத்தர் பணிபுரிவாரு, அவருக்கு இதே சம்பளம் தான், ஆனால் அவர் நன்றாக இருப்பார். இவர் கண்டிப்பாக ரோகிணி 2ஆம் பாதத்துல 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா கண்டிப்பா மன நிம்மதி இழந்து தெரிப்பார். ஏன்னா இவர் வாங்க சம்பளத்தை அவரு வாங்குவாரு, அவரு சந்தோஷமா இருப்பாரு. ஆனா இவரு அந்த சந்தோஷம் இருக்காது. அவர் நல்லா வாழ்றாரு அப்படிங்கிற தாக்கம் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வருமானம் அதே தான், அவருக்கு வரக்கூடிய வருமானம் அதே தான், ஆனா அவரு பெட்டரா இருப்பாரு. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பணம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட இவங்க இருப்பாங்க. பணம் என்பது பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவருடைய எண்ணங்கள் தாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அமையும். ரோகிணி 2ஆம் பாதத்தில் 1ஆம் பாதத்துல. சரி, ரோகிணி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க சுய தொழில் செய்தால் ஏகப்பட்ட பணத்தை இழக்க நேரிடும். காசு பணத்தை அதிகப்படியாக இழந்து தவிப்பார்கள். ஆரம்பம் சிறப்பா தொழில் இருக்கிற மாதிரி இருக்கும், முடிவுல
ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். சரிங்களா? சரி, ரோகிணி 3ஆம் பாதம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க, நகை நட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா? தொழிலில் வந்து முதலீடு போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் பணத்தை கையாக வச்சுக்கிறார். பணத்தை கைகளில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரோகிணி 3ஆம் பாதகம் உங்க பணத்தை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் என்பது சேமிப்பு இருக்காது. பணம் என்பது சேமிப்பு இருக்காது, காலியாயிரும். ரோகிணி 4ஆம் பாதம் சரி, இவரை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் வாழ்க்கை, ஒரு கதவு முன்ன ஒரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கை. ஆனால் அடிக்கடி ஒரு வாழ்க்கையில் ஏற்படும். ஆகவே இவர் தன்னுடைய வாழ்க்கையை அப் அண்ட் டவுன் வாழ்க்கையாக மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு பசுமாட்டுக்கு தீவனம் வழங்குங்க. ரோகிணி 4ஆம் பாவத்துக்காரங்க பசுமாட்டுக்கு தீவனம் வழங்குங்க. பசுமாடு தீவனம் வழங்கும் போது பசுமாடோட நாக்கு உங்க கையில பட்டு, அதாவது உங்க கையில பட்டு வரணும். அந்த பசுவுக்கு தீவனம் கொடுக்கும் போது இந்த மாதிரி பண்ணா உங்களுடைய கருமாக்கள் குறையும். ரோகிணியோட கருமாக்கள், 4ஆம் பாவ கருமாக்கள் குறையும். சரிங்களா? அதுக்கடுத்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷம்னா 1ஆம் பாதம் சார் பெரிய பணக்காரராக இருப்பார், ஆனா வீழ்ச்சி அடைஞ்சிருவார். இப்போ இதெல்லாமே வந்துங்க ஒவ்வொரு ஜாதகத்தும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். பெரிய பணக்காரர் இன்னொருத்தர் சொன்னா பெரிய மன மகிழ்ச்சியா இருப்பாரு, இல்லையா பெரிய ஒரு தொழில் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு சாதாரண டீ கடை வச்சிருப்பாரு, ஆனா ஒரு மன மகிழ்ச்சியா இருப்பாரு. ரொம்ப அந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாவத்தில் இருக்குவாங்க, ஆனால் விரைவில் வீழ்ச்சி சந்திப்பார்கள். கோபுரத்தின் அதாவது குப்பையும் கோபுரத்தின் உச்சத்தில் செல்லும், கோபுரத்தில் இருக்கக்கூடிய மாலையும் குப்பைக்கு வரும். இந்த பழமொழி வந்து மிருகசீரிஷம் 1ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவர்கள் மிருகசீரிஷம் 1வது பாவத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் அருகில் உள்ள மலை மேல் அமைந்துள்ள சிவன் ஆலயம் சென்று அங்கு உணவு பிச்சை, மலை மேல் அமைந்துள்ள ஆலயத்துக்கு சென்று அங்கு உணவு அருந்து கொண்டிருப்பவர்களிடம் மடிப்பிச்சை அல்ல உணவு பிச்சை கையேந்தி வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வாய் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பரிகாரமோ ஒரு வாய் உணவு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு வாங்க. அந்த பரிகாரம் அவங்களுக்கு சரியாக வேலை செய்யும். மிருகசீரிஷம் 2 சரி, இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களால் தான் பிரச்சனையே. மிருகசீரிஷம் 2 இவர்கள் நல்லதை நினைப்பாங்க, ஆனால் இவரை சுற்றி உள்ளவர்கள் இவரை கெடுதலாக நினைப்பார்கள். மிருகசீரிஷம் 2 அதாவது இவர் சரியான வழியில் சென்றாலும் இவர்கள் இருப்பவர்கள் சரியான வழிக்கு செல்ல விட மாட்டார்கள். அல்லது இவர் வாயால் இவருடைய ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இவரே காரணகர்த்தாகவும் மாறுவார். ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இவரே காரணகர்த்தாகவும் மாறுவார். மிருகசீரிஷம் 3 சார் புதன் இதுல, அதாவது மிதுன ராசியில மிருகசீரிஷம் 3ஆம் பாதம். இவர்கள் வம்பு வழக்கு, பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் கோர்ட்டு பஞ்சாயத்து கேஸு வாழ்க்கை அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். அதுபோக தாராளமான செலவாளி, தேவையற்ற செலவுகளை அதிகம் செய்பவர். சரிங்களா? தேவையற்ற செலவுகளை அதிகம் செய்பவர் இவர். அதுக்கு அடுத்தபடியா மிருகசீரிஷம் 4. மிருகசீரிஷம்
4. இவர் எல்லா முடிவையும் தைரியமா எடுப்பாருங்க. எல்லா முடிவையும் தைரியமா எடுத்துட்டு எல்லை முடிவில் சிக்கலை சந்திச்சிருவாரு. எல்லை முடிவில் ஒரு சிக்கலை சந்திச்சிருவாருங்க. சரிங்களா? ஆகவே இவர் முடிவு எடுக்கும் முன் கண்டிப்பாக அடுத்தவரிடம் ஆலோசனை செய்து முடிவெடுத்தால் சிறப்பானது. சரிங்களா? இன்னைக்கு டைம் நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 20 நிமிஷம் தான் இருக்கு. நான் கடக ராசி வரைக்கும் உள்ள, அதாவது ஆயில்யம் 4ஆம் பாதிக்குள்ள வரைக்கும் பலன்களை கூறலாம். மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தில் மீண்டும் மற்றதை பற்றி பேசலாம். சரிங்களா நண்பர்களே? அது வரைக்கும் சொல்றேன். இப்ப மிதுன ராசியில திருவாதிரை 1 காசு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களில் விளையாடும். பணம் என்பது இவர் கையில் விளையாடும். அதுபோலவே இவர் சிற்றின்ப பிரியர். சரிங்களா? சில நேரங்களில் இவர் மது மற்றும் மங்கையை தவிர்ப்பது நல்லது. மது மற்றும் மாதுவை தவிர்ப்பது நல்லது. சிறப்பான ஒரு இது. திருவாதிரை 2 பொருளாதார ரீதியான இழப்புகளை அதிகம் சந்திப்பார். சுய தொழில் செய்தால் சிறப்பு தராது. சுய தொழில் செய்தால் கண்டிப்பாக சிறப்பு தராது. சரிங்களா? ஆகவே இவர் சுய தொழில் செய்யாமல் சம்பளத்துக்கு செல்வது சிறப்பு. திருவாதிரை 3 சார், இவங்க தொழில் செய்யாம வச்சுங்க சார். கடையில கூட்டம் அப்படி ஒரு தொழில் கடையில பெண் உட்கார்ந்தா ஆண்கள் கூட்டாலும் போதும், ஆண்கள் உட்கார்ந்தா பெண்கள் கூட்டாலும் போதும். சாதாரண டீ கடை அப்படின்னு வச்சுக்கங்களேன். திருவாதிரை 3 பாதத்தில் வச்சிருக்க டீ கடை வச்சிருப்பான்னு வச்சுக்கங்களேன், கூட்டம் அள்ளும். ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு கடையில் கூட்டம் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இது பார்த்துருப்பீங்க. அந்த கடையில கூட்டம் இருக்கு, இந்த கடையில் கூட்டமே இல்லாம இருக்கும். எதுக்கு கடை இருக்கும், ஒரு கடை மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் திருவாதிரை 3ஆம் பாதத்துக்கு உண்டான பலன்கள். சரிங்களா? திருவாதிரை 4 பணம் தான் இவருக்கு பிரச்சனைங்க. பணத்தை பற்றியே தான் ஒரு நாட்டம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் காலியாயிடும். சரிங்களா? காலையில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரண ஒரு நபருக்கு ஒரு 200 ரூபா, அவருடைய செலவு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வேலை 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 200 காலி பண்ணி போட்டு மறுபடியும் நம்மளுக்கு அந்த பணத்தை நிற்பாரு. ஒரே பணக்காரரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் அவர் கையில இன்னைக்கு தேவை, அவருக்கு ஒரு 8 லட்சம், ஒரு 10 லட்சம் அவர் கைக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 லட்சத்தையும் செலவு பண்ணிட்டு மேற்கொண்டு பற்றாக்குறை வைப்பாரு இன்னும். அப்படிங்கிறது தான் அந்த திருவாதிரை 4ஓட குணாதிசயம். சரிங்களா? அதுக்கடுத்து புனர்பூசம் 1 சார், அருமையான நபர், மிக கெட்டிக்காரர். ஆனால் இவருக்கு சிறு வயதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இவருடைய வயது ஏற 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 தான் இவரது வளர்ச்சி. அதாவது குறைஞ்சபட்சம் முதல் 3 அப்படின்னாச்சு. அதுக்கடுத்து 30 வயது, 30 வயசு மேலே இவருடைய வளர்ச்சி அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அதன் பிறகுதான் இவர் வளர்ச்சியே இருக்கிறத தவிர 30 வயதுக்கு முன்னால் வளர்ச்சி இருக்காது. சப்போஸ் 30 வயதுக்கு நான் வளர்ச்சின்னு வச்சுக்கோங்க, பிற்பகுதி கண்டிப்பாக செலவு பண்ணுவார். ஆகவே புனர்பூசம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய வளர்ச்சியை சிறிது சிறிதாக நகர்த்தி கொண்டு சென்றால் இவருடைய வாழ்க்கையை வெற்றி பெறலாம். சரிங்களா? புனர்பூசம் 2 இவர் பொருளாதார ரீதியான வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இவர் காசு பணத்தை கையில் வச்சிருப்பார். ஆனால் இவர் தன்னுடைய வருமானத்தை இடமாகவோ ஒரு தொழிலாகவோ அல்லது ஒரு முதலீடாகவோ ஒரு நகை இல்லை காலி இடம், காலிமனை, வீடு இப்படி மாற்றினால் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் புனர்பூசம் 3. இந்த 3க்கு உண்டான பலன் என்னன்னா,
தேவையற்ற பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பார்கள். தேவையற்ற பிரச்சனைகளை அதிகம் சம்பாதிப்பார்கள். பொருளாதார ரீதியாகவும் இழப்புகளை சந்திப்பார்கள். இவருடைய வாழ்க்கை சற்றே இறங்கிதான் காணப்படுமே தவிர மேம்பட்டு காணப்படுவது ரொம்ப சிரமம். சரிங்களா? இப்போ மற்ற கட்ட ராசி கட்டங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் இது லக்னத்துக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ மற்ற கட்டங்கள்ல என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மேம்படுத்தி இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் இவர் கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையில் சற்றே பின்னடைவு சென்று கொண்டிருந்தால் இருப்பார். சரிங்களா? புனர்பூசம் 4 ஓடி ஓடி உழைக்கணும். அப்போதான் இவருடைய வாழ்க்கை ஓடி ஓடி தான் உழைக்கணும். இவருடைய வாழ்க்கை என்பது ஒன்று தெருவா சுற்றணும், இல்லை ஊரூராக சுற்றணும், இல்லை மாநிலமாக சுற்றணும், இல்லையா நாடு கண்ட்ரியாக சுற்றணும். அப்படிங்கும்போது ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு உள்ளூரில் அவர் வாழ்க்கை சிறப்பு இருக்காது. சப்போஸ் நான் உள்ளூரில் இருக்கேன் சார் அப்படின்னா வெளியூர் வாழ்க்கை போங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல எங்கள் உக்கடத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுடைய வேலை எங்கே வரணுங்க? கணபதி அல்லது நீலாம்பூர் அல்லது அந்த பக்கம் உக்கடத்தில் இருந்ததுன்னா சிட்கோ, ஈச்சனாரி, அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்தால் அது நீங்கள் உக்கடனாலே அடுத்த ஊர் இப்போதான் மாநகராட்சி டவுனாக போச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு சிற்கு கிராமம் தான். அது இப்படி மாற்றி வந்தவங்க கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது இப்போ கடகராசி தொட்டிருக்கேன். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயுள வரைக்கும் உண்டான விலங்குகளை சொல்லி இன்றைய கருத்து நிறைவு செய்யலாங்க. மீண்டும் அடுத்த கருத்தத்தில் சிம்மம் முதல் விசாகம் வரை, சிம்மம் முதல் அதாவது அடுத்த தடவை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க சார்? பண்ணிடுவீங்க. நம்பிக்கை இருக்கா? முடியும் சார். சரி, பேசிக்கலாம். பேசிடலாம். சரி, பூசம் 1 அற்புதமான ஒரு நபர். அதாவது நேர்மையானவர். நேர்மைக்கு அதாவது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்லாங்க, நேர்மையற்றவர் இருக்க மாட்டார். நேர்மையானவர். நேர்மைக்கு புறமான வழியில் செல்ல மாட்டார். சரிங்களா? பூசம் 1. ஆனால் இவர் வாழ்க்கை சற்று மெதுவாக வேலை செய்து சிறப்பாக இருப்பார். பூசம் 2. இந்த பூசம் 2 அப்படின்னாலே கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவருடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா, இவர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணின் பால் அதிகம் இச்சை இருக்கும், அல்லது நேசம் இருக்கும், அல்லது அதிகமாக பெண்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார். அதே பெண்ணாக இருந்தால் இச்சை இருக்கும், காமம் இருக்கும், அல்லது ஆண்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார். இதுதான் அவருடைய. இவர் தற்கொலை எண்ணத்தை அதிகம் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகம் ஒரு மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தவிர்த்துன்றது சிறப்பு. இவர்கள் நேர்மையானவராக மாறினால் மிக சிறப்பு. அதாவது இந்த ஆண் பெண் அதை தவிர்த்தாலே ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுபோக இந்த பூசம் 2க்கு இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் 34 வயதுக்கு மேல்தான் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். 51 வயசை கடக்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு வருவார். அதுவரை சற்று பொறுமை தன் வாழ்க்கையை பொறுமையாக தான் கடக்க வேண்டும். அப்படி கலந்தால்தான் சிறப்பு. இல்லை என்றால் வாழ்க்கை வீணாக போய்விடும். சரிங்களா? பூசம் 3.
பூசம் 3. இந்த பூசம் 3 என்ன பண்ணுங்க, பழைய ஞாயிற்றை பற்றியே பேசுங்க. பழைய பஞ்சாயத்து. இந்த கோழி குப்பையை மாதிரி கிளறிட்டே இருப்பாரு. கோழி வந்து குப்பையை கிளறும் இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா, கிராமத்து பார்த்தீங்களா, டவுன்லேயே அப்படி பார்த்துருப்பீங்க. குப்பையை கிளறி கொண்டே இருக்கும். அது தேவை தீனி. அப்போ இங்கே என்னங்க, குப்பையை கிளறு மாதிரி கிளறி அவருக்கு தேவை என்ன, அவருக்கு தேவையான சப்ஜெக்ட் கிடைக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் ஜோதிடர் தான் இது சிறப்பு. ஜோதிடர் இருந்துட்டா இந்த பூசம் 3ஆம் எண்ணில் பிறந்திருந்தால், 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் ஜோதிடத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு. சரிங்களா? மற்றவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பழமையான பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அதி அற்புதமான வருமானத்தை கொடுக்கும். பழமை பொருட்கள் செகண்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி வியாபாரம்னா சிறப்பாக செயல்படுவார்கள். பூசம் 4 செய்வதை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாளி. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் இவர் கண்டிப்பாக கிடைக்காது. கடினமான உழைப்பாளி, அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக நிச்சயமாக இவர் கிடைக்காது. இதுதான் இவருடைய பலன்கள். சரிங்களா? ஆயில்யம் 1 புதனக்குரிய நட்சத்திரம். ஆயில்யம் 1. இந்த ஆயில்யம் 1 என்ன பண்ணுங்க, நான் தான், என்னோடது தான், எனது, என்னை தவிர, நான் அப்படிங்கிறதான். இது பேச்சு அப்படிதான் இருப்பது. நான், எனது, நமது அப்படிங்கிற வார்த்தை இவற்றை வராது. நமது என்கிற வார்த்தை இவற்றை வராது. இவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் தொழில் புரிந்தால் சிறப்பு. சாதாரணமாக இருந்தால் சாதாரணமாகவே இருப்பார். ஒரு பெரிய நிறுவனத்தில் இவர் தொழில் புரிந்தால் மிக சிறப்பாக வருவார். இல்லை என்றால் சாதாரண, சொல்றோம் இல்லையா, ஒரு சாதாரண டீ கடையாதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ கடை மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாரு. அதே ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் போய் இவர் வந்து மேனேஜர் உத்தியோகத்தில் பார்த்தாருன்னா அந்த தொழில் அவர் டெவலப் பண்ணி கொடுப்பாரு. இவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இதுதான் வித்தியாசம் சாதாரண வாழ்க்கைக்கும் உயர்நிலை வாழ்க்கைக்கும். ஒரு சாதாரண மளிகை கடையில் சின்னதாக மளிகை கடை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள் பெருத்த லாபம் கிட்ட முடியல. அப்புறம் ஒரு பெரிய மளிகை கடைக்கு சம்பளத்துக்கு போயிடணும். அவர் போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த கடையில் இருக்கக்கூடிய அவரையும் டெவலப் ஆகி அந்த கடைக்காரையும் டெவலப் பண்ணி இவரும் அந்த கடையில் வந்து உயர்ந்த நிலைக்கு வருவார். வந்து இவரையும் நல்லா வச்சிருப்பாங்க அவங்க. அப்படிங்கிறது தான் ஆயில்யம் 1 தாக்கு. சரிங்களா? ஆயில்யம் 2 இவருடைய வாழ்க்கை ஏற்கனவே ஒரு சொன்னேன், அப் அண்ட் டவுன் வாழ்க்கைன்னு சொன்னேன். யாருக்கு சொன்னேன்னா வந்துங்க, ரோகிணி 4ஆம் பாதம் சொன்னேன். இங்கே ஆயில்யம் 2ஆம் பாதத்துக்கு ஏற்றம் இறக்கம் இருந்த வாழ்க்கை. ஒரு 6 மாதம் நல்லா இருப்பாங்க, இல்லை ஒரு 3 வருஷம் நல்லா இருப்பாங்க, இல்லை ஒரு 6 வருஷம் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் 6 வருஷம் டவுனாக இருப்பாங்க, இல்லை ஒரு 3 மாதம் டவுனாக இருப்பாங்க, இல்லை 3 வருஷம் அப்படிங்கிறது தான். மறுபடியும் வாழ்க்கை மறுபடியும் மேலே ஏறும். மறுபடியும் அதே தான் இவருடைய வாழ்க்கை. அப்போ இவர் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டால் மிக சிறப்பு. எப்படிலாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடைசி இதனால சொல்கிறேன், கடைசி இதில் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எப்படி இதெல்லாம் இந்த இப்போ என்ன சொல்கிறேன், நிறையா சொல்லியிருக்கேன். எண்ணங்கள், எழுத்துக்கள் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா, மெதுவாக அனைத்துக்கு உண்டான பலன்களையும் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தபடியாக ஆயில்யம் 3 தேவையற்ற செலவுகள், தண்ட செலவுகள், வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு. சரிங்களா? பொருளாதார ரீதியான இழப்புகள், அதிகப்படியான இழப்புகள் பொருளாதாரத்தில் இப்படியெல்லாம் சந்திப்பாங்க, அடிக்கடி சந்திப்பாங்க. மன ரீதியாக, உடல் ரீதியாக இவருடைய மனது அடிக்கடி தன்னம்பிக்கை இழந்து, காசு பணத்தை இழந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள்.
சரிங்களா? அடுத்தபடியாக ஆயில்யம் 4ஆம் பாதம். இவர்தான் ராஜாங்க. இருக்கும் இடத்தை இவர் சிறப்பாக வைத்துக் கொண்டால் இவர் மிகப்பெரிய லெவலில் வந்தார். எந்த ஒரு தொழில் செய்தாலும் இவர் அதை சிறப்பாக கவனித்துக் கொண்டால் மிகப்பெரிய ஆளாக அந்த தொழிலில் வெற்றி பெறுவார். ஆயிலியம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்க. சரிங்களா? நிறைய சொல்லலாம். இதுக்கு இந்த ஆய்வுகளில் நிறைய சொல்லலாம். நிறைய கிளைண்ட் இருக்காங்க, என் கூட பிறந்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா? என் தம்பியே இருக்காரு. செய்ய தொழிலை கரெக்டாக உட்காந்துட்டாங்கன்னா அது தொழிலில் கான்ஃபிடன்ட் பண்ணி உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அற்புதமான வாழ்க்கை அவங்களுக்கு. ஆயிலியம் 4ஆம் பாதம். சரிங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இனி டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆமாம் சார். 10 நிமிஷத்தில் மற்றபடியும் முடிக்க முடியாது. ஏன்னா நீண்டுட்டே போட்டா நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஆமாம் சார். நான் என்னுடைய வகுப்புல கூட இந்த சப்ஜெக்ட் சொல்லவே கிடையாது. இது நம்ம ராஜநிலையில் பேசிக் படித்தவங்களுக்குலாம் இந்த டீட்டெயில் இல்லை சார். இது டிப்ளமோ, மாஸ்டர் டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில் தெரியும். இங்கே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஐயா தந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தில் இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட லக்னாதிபதி நிற்கும் போது எந்த லக்னமாக வேணா இருக்கலாம். 12 ராசியில் எந்த லக்னமாக உங்களுக்கு இருந்தாலும் அந்த அதிபதி இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இது போக இன்னும் மற்ற கிரகங்கள் யார் யாரெல்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிற மெத்தேடு அது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட அளவு கலையில் டிப்ளமோ, மாஸ்டர் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மட்டும்தான். நார்மலாக ராசி கட்டத்தை கையில் பார்க்கும்போது நம்ம பாரம்பரியம் படிச்சுட்டு சொல்கிற பலனும் டிப்ளமோ, மாஸ்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு சொல்கிற பலனும் கண்டிப்பாக மாறுபடும். சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த சார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக எண்களாக தான் இருக்கும். 108 பாதங்கள் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் ராஜநிலைக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் எந்த மாதிரி வரம் கையில் வச்சிருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லி கொடுக்கறது தான் நம்ம டிப்ளமோ வகுப்புங்க. சரிங்களா? இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் 45 பேர் முடித்து பட்டம் வாங்கியிருக்காங்க. அது பட்டம் வாங்கினதில் நம்ம அசோக்ராஜன் சாரு, அதுக்கப்புறம் ரஞ்சித் குமார் சாருங்க, வீராசாமி சாரு, பால்பாண்டி சாருங்க, ஜிஜி சக்திவேல் சாரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கத்தில் கலந்து பேசிட்டு இருக்கிறவங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பிஸியில் அவங்கவுங்க ஊர்லேயே சிறப்பாக பணியாற்றிட்டு மோனிஷா மேடம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிப்ளமோ முடிச்சவங்க. உங்கள் ஜாதகத்தை கையில் பார்க்கும்போது பாரம்பரியம் படிச்சுட்டு பலன் சொல்றது வேறங்க, இந்த ராஜநிலை படிச்சுட்டு பலன் பார்க்கறதுங்கிறதே மெத்தட் வேற. எல்லாமே எண்கள் எழுத்துக்கள் மூலியமாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிவர்த்தி ஆகப்படும். சரிங்களா? அதனால நம்ம ராஜநிலை டிவியில் நடக்கக்கூடிய கருத்தரங்கம் அப்படிங்கிறது மாசத்துல 2 தடவை நடக்குங்க. 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம ராஜநிலை சம்பந்தப்பட்டது நடக்கும். இன்னொரு 15 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய A to Z எல்லாமே சம்மந்தப்பட்டது இருக்கும். இதுல தமிழகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள், நீங்க யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்றீங்களோ அந்த பெரிய ஆள் எல்லாருமே இங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நாங்க தான் செலக்ஷன் பண்ணணும் யார் முதல்ல இருந்து வர கூப்பிடுறது. ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே நல்ல பழக்கம். எங்களோட மாநாட்டிலே பாத்தீங்கன்னா சாதாரண ஆளும் இருப்பாங்க, உயர்ந்த ஆளுங்களும் இருப்பாங்க. எல்லாருமே எங்களுக்கு நல்ல பழக்கம் தான். இதுல யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது, யாரை செகண்ட் கூப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வரைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தடுத்த கருத்தரங்கத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்குமே எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ எங்களோட ராஜநிலையில துணை ஆசிரியராக இருக்கக்கூடிய சின்னதுரை சார் அவர்கள் சிறு உரையாற்றுவார். வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை 12வது கருத்தரங்கம் கலந்து ஆலோசனை செஞ்சுருக்கோம். எண்கள் மூலமாகவும் ஜாதகம் மூலமாகவும் மற்ற என்னென்ன நம்மளுக்கு ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே 12வது கருத்தரங்கத்தில் ஃபஸ்ட் டைம் நம்ம ராஜநிலை யூடியூப் சேனல் மூலமாக லைவில் நம்ம கொடுத்து நம்ம ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ இது நம்ம ராசர் ஐயா நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஆரம்பித்து கொடுத்து இப்போ நம்ம ஃபைனல்லே நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள். தவறுகள் இருந்ததுன்னா அடுத்த நம்ம சரி பண்ணி திருத்திக்கலாம். ஏதாவது தவறுகள் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அது தொழில்நுட்ப கோளாறு, அது ஒரு விஷயம். இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அது வேறு விஷயங்க. ஆனாலும் நம்ம ராஜநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி நீங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அது எண்கள் மூலமாக இருந்தாலும் சரி, செல்போன் எண்களோ இல்லை வாகன எண்களோ தேவைப்பட்டுச்சு, புதுசாக நம்ம போய் எந்த விஷயங்களை செய்கிறதா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்கிறது ஒரு சிறப்பு. சரிங்களா? அதனால் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு நண்பர்களோ அல்லது நம்ம ஒரு ஆலோசனை கேட்குறதோ யார்கிட்டயோ ஒன்று நீங்கள் ஆலோசனை கேட்டு தான் புது விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ அது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குருவாக இருக்கலாம். இது மாதிரி விஷயங்களை நம்ம யார்கிட்டயும் ஒன்று கலந்து பேசினா தான் நம்ம உங்களோட விஷயத்த பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பட்டதிட்ட முடியும். அப்போ நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோமா கவுத்தோமா அப்படின்னா எங்கேயோ ஒன்று நம்மளுக்கு வந்து சறுக்கும், இழுக்கும், அப்போ ஏதோ ஒன்று தொந்தரவுகள் கொடுக்கும். அப்போ யார்கிட்டயும் ஒன்று நம்ம ஆலோசனை கேட்காம எந்த விஷயத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ 2 பேர்த்திட்ட கலந்து ஆலோசனை செய்யணும். கலந்து ஆலோசனை செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உண்டான ஒரு மேல் ஆளுங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து கலந்து பேசிக்கிட்டு நீங்கள் புது விஷயங்களை செய்யலாம். அது முக்கியமாக எண்கள். ஒரு வண்டி எடுக்கிறோம், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறதோ 2000 ரூபா கொடுக்குறதோ பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த எண்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கெட்ட எண்கள் எடுத்து நீங்கள் வண்டி எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஏதோ ஒரு விபத்துகள் இருந்துருச்சுன்னா அப்போ வாழ்நாள் பூராவுமே அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஊனமாகவே போயிடும். அப்போ அது மாதிரி நீங்கள் தவிர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல எண்களை ஒரு நம்ம அங்கே ஆடியோஸில் ஒரு 2000 கட்ட வேண்டியது இருக்கும், நமக்கு ஒரு 2000மோ 1500 2000மோ இப்படி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது என்னுடைய சின்ன ஒரு என்னன்னா, இந்த கட்டணம் சொல்லிட்டோம் சரிங்களா, அந்த சில விபத்துன்னு சொல்லி பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயம் தவிர்த்துருங்க. ஏன்னா பாசிட்டிவாக பேசுவோம். ஆமாம், அதாவது என்ன சொல்றேன், நல்ல எண்கள் எடுத்து கொடுக்கும்போது நீங்க வந்து நல்ல தாட்ட அறிவீங்க, நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க தீய எண் எடுத்ததுன்னா கண்டிப்பா தீயவே நிகழும். அவ்வளவுதான், அதோட அதான் விஷயமே. நம்மளுக்கு கெட்ட எண்களை நம்ம வந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு விபத்து தானே கொடுக்கும். அதை தான் நம்ம சொல்ல வரோங்க. நல்ல எண்கள் நம்மளுக்கு வந்து எடுத்தோம்னா தானே நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம அவங்களா பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு கண்டிப்பா யாருக்கு எந்த பிரச்சனையும் அவங்களா தேடிக்கிறது தான். சரிங்களா? நேற்று கூட ஆலோசனை கேட்டுக்கிட்டு யாரையும் நேற்று கூட ஒரு கிளைண்ட் கூப்பிட்டாங்க, நம்பர் எடுத்துட்டாரு. சரிங்களா? நம்ம அவருக்கு என்ன பேச முடியும்? அவரே எடுத்துட்டாரு, நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. ஐயா இந்த எண்ணுக்கு அதனால பலன் சொல்ல முடியாது, அதோட நிப்பாங்க. ஏன் 1549 வண்டி நம்பர் சொல்லணும்னா தப்பாதான் கஸ்டமர். ஏன்னா அவர் எடுத்துட்டாரு, நேற்று நம்பர் வாங்கியிருக்காரு புது வண்டி. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? ஐயா அந்த நம்பருக்கு நல்ல பலன் சொல்ல முடியாதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரே வார்த்தை. அப்படிதான் சாரோட பக்குவம் அந்த மாதிரி. இல்ல என்னன்னா, நாம வந்து ஒரு இந்த எண் இருந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட, ஏன் இந்த எண்ணுக்கு வேண்டாங்க ஐயா, வேற என்ன வாங்கிக்கிங்க. இப்ப புது வண்டி எடுத்துட்டாரு, உடனே சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. சார் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாய் கொடுத்து வண்டி எடுக்கும் போது ஒரு 2000 கொடுக்க மாட்டாங்களா? அதுதான். ஏன்னா நாங்க என்ன சொல்றோம், அந்த 2000 ரூபாய் காசு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம கோடிக்கணக்கில் ஆர்டிக்காரு அப்படின்னா மணி கூட இங்க கோயிலுக்கு வந்து பாருங்க, நம்பர் ஆர்டிக்காரு கிட்டத்தட்ட அது எத்தனை லட்சம் இருக்கும்? கோடி கணக்கு 50 லட்சத்துக்கு மேல. நம்பரை பார்த்தா இதுல ரொம்ப ஒஸ்ட் நம்பருங்க, ஃபேன்சிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ராஜநிலை பிரகாரம் அது அவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். நமக்கு பார்க்கும்போது வெயில் வாயில எரியுதுங்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டம். 1000 ஒரு நம்பர் எடுத்துட்டாங்க. ஆடிக்காரு, இதேதான் சொல்றாங்க, ஆடிக்காரு. சரி,
1000. அவர் வாழ்க்கை நல்லா இருக்குது, அவரோட பயண வாழ்க்கை கெட்டு போச்சு இல்ல. அது அடுத்தடுத்து மிகப்பெரிய வாடிக்கையாளர் அவரு. எந்த விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு தான், ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்த புது விஷயங்கள் செய்யும் போது நம்ம பண்ணணும். ஆலோசனை இல்லாம எந்த விஷயம் நம்ம பண்ணணும்னாலும் அது சர்க்கிள் வரும் அப்படிங்கறத உண்மை. அது நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ மொபைல் நம்பர் எடுக்கிறோமோ அல்லது கார் எடுக்கிறோமோ அல்லது புது கட்டடம் நம்ம பண்றோமோ அல்லது நம்ம புது விஷயத்த நம்ம எதையோ ஒன்று புதுசா செய்யறோமோ எல்லாமே ஆலோசனை இல்லாம செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப ஆலோசனைங்கிறது யாருகிட்ட பண்றோம்? ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அல்லது நண்பர்கள்கிட்ட அல்லது நம்ம மனைவி கிட்ட, இது மாதிரி விஷயங்களை கலந்து பேசிக்கணும். ஒரு விஷயம் நீங்க யாருக்கு சார் ஆலோசனை பண்றாங்க? யூடியூப் பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, சின்னதொரு சார் இந்த நம்பர் நல்ல நம்பர் சொல்லியிருக்காரு, ரஞ்சித் சார் இந்த நம்பர் சொல்லியிருக்காரு, அசோக் சார் இந்த நம்பர் சொல்லியிருக்காரு, சார் இந்த நம்பர் சொல்லியிருக்காரு, அவங்களும் ஒரு நம்பர் பிடிச்சு அவரோட ஜாதகத்துக்கு நம்பர் எடுக்கணும் இல்லையா? அதான் முக்கியம். அது தெரியும். அவருடைய அவங்க ஜாதகம் என்னமோ ஜாதகத்தை நம்ம எடுத்தா முடிந்தா அது முக்கியம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வண்டி வச்சு 41 92 அற்புதமான கலெக்ஷன் கொடுத்துச்சு எனக்கு யோகி காரணம். அடுத்த வண்டி வந்து 80 77 எடுத்தேன். அது சூட் ஆகல. சூட் ஆகல எப்படிங்க? அது என் பையனுக்காக எடுத்து கொடுத்தேன். சரிங்களா? அவர் சூட் ஆச்சு. இருந்தாலும் வருமானம் வந்து 41 90 வருமானம் இல்ல. ஆமா, அது மட்டும் நடந்துச்சு. அப்புறம் 88 90 கார் எடுத்தோம். அதுக்கப்புறம் கார் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கார் கிடைச்சோம்னா அது சிறப்பான வாழ்க்கை தம்பிக்கு அற்புதமான வாழ்க்கை கொடுத்துச்சு. தம்பியோட இதை வச்சு எடுத்தோம். அவர் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து 73 97 வண்டி எடுத்தோம். டூ வீலரு. நான் கூட வந்து வேற நம்பர் எடுக்கலாம் ஐடியா பண்ணேன். சின்னதாக வந்துட்டு அண்ணே வேணாண்ணே எனக்கு 23. ஏன்னா எதுக்குன்னா நாம வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்பு. அப்படிங்கும் போது சின்னதாக ஒரு வார்த்தை வந்து இல்லைண்ணே தம்பிட்ட கார், நீங்க கார் தம்பிட்டு போயிட்டாரு, நமக்கு ஒரு கார் வேணும்னானே அப்படின்னு. அதே மாதிரி 73 97 ஒரே வருஷம் காரு. இப்ப 32 41. என்னன்னா இந்த தாட் இப்ப எனக்குன்னா எனக்கு இந்த எண்கள் சூட் ஆகும். அந்த எண்கள் சூட் ஆகும். அதை வச்சு நான் ஜெயிச்சா போதும். கண்டிப்பா மற்றதெல்லாம் அப்படிங்கிறதா நாங்க என்ன சொல்றோம், உங்களுடைய வாடிக்கையாளருடைய ஜாதகத்துக்கு தகுந்த எண்களை பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். அவங்க இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களோ அதை விட அடுத்தடுத்த படி போறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்னா உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பா நல்லா இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே டாப் வரணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது, படிப்படியா தான் வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. கண்டிப்பா நம்பரை மாத்தி கொடுத்தாச்சு சார், நாளைக்கு நம்ம பணக்காரனா கண்டிப்பா ஆக முடியாது. புரிஞ்சுங்களா? ஒரு சாதாரண டீ கடைக்காரருக்கு மாத்தி கொடுக்கலாம். அவருக்கு இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது, நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்கும். ஒரு ஹோட்டல் முதலாளி 5000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காரு, கண்டிப்பா ஒரு 8000 10,000 முதல் ஆகும். ஒரு மளிகை கடைக்காரு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 2 லட்சம் சேர்த்து ஆகும். இதே அம்பானி அதானி அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்க 1000 கோடி அப்படின்னா இன்னொரு 1000 கோடி 500 கோடி. அப்போ இந்த எண்கள் வந்து அவரோட ஜாதகத்தை தகுந்த அந்த மாதிரிதான் வேலை செய்யும். நீங்க உங்களுடைய ஒரேடியா கொண்டு போய் உங்களை வந்து சாதாரண ஆள அம்பானி ஆக்குறதுனா கண்டிப்பா முடியாது. அதுக்கு நீ உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா அம்பானி ஆகலாம், அது வேற. ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது இன்னைக்கு? சார் எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருக்குது, கண்டிப்பா 2000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு எங்களால செய்ய முடியும். ராஜநிலை எண்களால கண்டிப்பா, ராஜநிலை ஜோதிடர்களால கண்டிப்பா அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை நாங்கள் ஆணித்தரமா சொல்லுவோம். அதாவது எண்கள், செல்போன் எண்களை, வாகன எண்கள், நீங்க ஏடிஎம் பின் நம்பரு, உங்க பெயர் மாற்றம், இதெல்லாம் மண்ணுன்னு வச்சுக்கங்களேன். எங்க ராஜநிலை ஜோதிடர் அன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர் கண்டிப்பா 2000 சம்பாதிக்க மனிதராக மாறுவீங்க. அதுக்கு நம்மளால உறுதி கொடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா சார் நிறைய பேர் ஆடியன்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, சார் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களோட நான் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி இதுல ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்க சார். கண்டிப்பா விரைவில் வந்து சரிங்க சார். தினசரி ராஜநிலை நேரம் அப்படிங்கிற கான்செப்ட் விரைவில் டெய்லியும், அதாவது டைமிங் முன் செட் பண்ணணும். அது 6 to 7 இல்லை 7 to 8 8 to 9 நம்ம ராஜநிலை ஜோதிடர்கள் அவர் நம்ம அத்தனை பேருமே 1 மணி நேரம் தினசரி
அவர்களை ஜெயிக்க வைப்பதற்காகவே, ஓகே. என்ன ராஜநிலை ஜோதிடர்களை ஜெயிக்க வைப்பதற்காகவே சரி. தினசரி ராஜநிலை நேரம் மக்கள்கிட்ட ஒரு மக்கள் பேசுறீங்க. அதேதான். ஆ, இப்ப இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு நீங்க பேசலாம், ஓகே. நாளைக்கு அசோகராஜன் பேசலாம், சரி. அதுக்கப்புறம் சுந்தரி பேசலாம், எல்லாம் அவங்க அதுக்கப்புறம் கேஆர் சோழன் பேசலாம். அங்கங்க இருந்த சரி, சரி, சரி. ஆ, அங்கங்க இருந்து அது சரிகள் நம்ம கொண்டு வரணும். அதாவது தினசரி அந்த 8 to 9 அல்லது வந்து 7 to 8 அந்த டைம் இல்ல 9 to அந்த டைமிங் முடிவு பண்ணாம இருக்குது. சரி, சரி. ஏன்னா முதல் முறையாக சில விஷயங்கள் செய்திருக்கோம். இன்னைக்கு ஆமா சார். ஒரு 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 படி எடுத்து வச்சிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அந்த ஒரு படியை. ஏன்னா சில தொழில்நுட்ப கோளாறுலாம் கொஞ்சம் காலையில் நல்லா இருந்து இப்போ சாயங்காலத்துக்கு மேலே சில தொழில்நுட்ப கோளாறு கொஞ்சம் ஏற்பட்டிருக்கனால ஆமாங்க சார். நம்ம கொஞ்சம் அதை அடுத்த இதில் சரி பண்ணிடணும். அதை சரி பண்ணிட்டோம்னா நேரடியாக ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாரத்தில் சரி, கண்டிப்பாக நேரடியாக ஆரம்பிச்சிடலாம். சரி. நீங்க சொன்ன மாதிரி கருத்தரங்குன்னு சொல்றீங்க இல்லையா, ஆமாங்க சார். 15 நாளைக்கு ஒரு டைம், ஒரு வாரம் விட்டு ஒரு ஒரு வாரம். வாரம், அதாவது முதல் வாரமும் 3வது வாரமும் ஆமாங்க சார். அந்த மாதிரி மாசத்துல முதல் வாரம் அதான் இடையில ஒரு வாரம் தமிழகத்தில் தலை சிறந்த ஜோதிடர்களால் சரி, சரி. கருத்தரங்கம் நடைபெறும். சரி, கூடவே நம்ம ராஜநிலை ஜோதிடரும் பங்கு பெறுவார்கள். சரி சார். ம். தலை சிறந்த ஜோதிடர்கள் ஒரு 4 நபர்கள் இருந்தால் சரி சார். நம்ம ராஜநிலை ஜோதிடர் ஒரு 6 பேர். ஓகே, ஓகே. ஆ, ஜோதிடத்தை பத்தி சரி சார். ம். அவர்கள் வந்து ராஜநிலையை பத்தி பேசக்கூடாது. ஆ, சரி சார். ஏன்னா அது ஜோதிடத்துக்காகவே அது. ஓகே. அதுக்கப்புறம் 3வது வாரம் ராஜநிலை கணிதத்தை பற்றியே பேசக்கூடிய சரி வாய்ப்புகள். சார். ஆ, சரி. இப்படி பண்ணிடலாம்ல? ஓ, பண்ணலாம் சார். பண்ணலாம். சரி, ஆ, இதுக்கு உண்டான ஏற்பாடு சரி. விரைவில் நம்ம ஏற்பாடு செய்யலாங்க. சரி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க சார். அனைவருக்கும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அடுத்தபடியாக வந்து சந்தோஷமான விஷயம். ஒரு சந்தோஷமான மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஹாப்பி நியூஸ், ஹாப்பினஸ், மன மகிழ்ச்சி நீண்ட நாளுக்கு பிறகு இன்று நமக்கு கிடைத்தது. நமது சேனல் ராஜநிலை. ராஜநிலை யூடியூப் சேனலாக இருந்தது. இப்போ சேனலாக அஸ்ட்ராலஜின்னு கொண்டு வந்திருக்கோம். உள்ளூர் சேனலாக விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதற்கு உண்டான process. ப்ராசஸ் முடிந்து இன்று முடிவு. நம்ம கைக்கு ஆ. அங்கீகாரம் கிடைத்து விட்டது. அது குடும்பம் அங்கீகாரம் கிடைத்து விட்டது. அடுத்த ஆ. ஒரு சில மாதங்களில் ஆ. டிஸ்ட்ரிக்ட் சேனலாக மாற்றுவதற்குண்டான ஆ. டிஸ்ட்ரிக்ட் சேனலாக மாற்றுவதற்குண்டான சரிங்க. ஆ, வேலைகள் நடைபெறும். சரிங்களா? இது வந்து இன்றைக்கு காலையில் இன்றைக்கு மாலை சரியாக 3:41 கையில வாங்கியிருக்கேன். நம்ம ராஜநிலை. ஆமா, டைம் பார்த்தே தான் வாங்கினேன். சரி, அவங்களே முடிச்சிட்டாங்க, சரி. கையெழுத்து போட்டாச்சு, எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. கவர்மெண்ட் ஆமா, சரி. ஆ, சரிங்களா? ம், ம். அப்போ இன்னைக்கு லோக்கல் சேனலுக்கு நாளைக்கு கிடைச்சாச்சு. ஆ, ஆ. மீண்டும் இந்த இதை வச்சுதான் நாம வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் சேனலாக ஓகே. மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் தயாராக வருகிறோம். டிஸ்ட்ரிக்ட் சேனலாக மாறினதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 4 டிஸ்ட்ரிக்ட் சேனலுக்கு ஓகே. கண்டிப்பாக நம்ம ராஜநிலை ம், வரும். வரும். சரி, குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ள ம். இது நிறைவேற்றப்படும். சரி. அடுத்த வருடம் நமது மாநாடு நடைபெறும் போது 4 மாவட்ட நேரலை கொடுப்போம். நேயர்கள், ஆ, மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். எல்லாரும் கலந்துக்கலாம், பார்த்துக்கலாம். கண்டு கொள்ளலாம். ம், சரி. அடுத்த வருடத்தில் சேட்டலைட் சேனலாக மார்க். தரம் உயர்த்தப்படும். இதற்கு உண்டான பூர்வாங்க வேலைகள், அதாவது சேட்டலைட் சேனலுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு காலையில அதுவும் ஆரம்பிச்சாச்சு. அதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் ஒரு ஏஜென்சியிடம் கொடுத்து அவர்கள் இன்று காலை அதில் சயனம் செய்து விட்டேன். ஓகே, சந்தோஷம். சேட்டலைட் சேனலுக்கு உண்டான வேலையில் காலையில் ராஜநிலை நேரப்படி எனது பஞ்சபட்சி டைம்ஸ் வரைக்கும் சரி, கையெழுத்தும் போட்டுட்டேன். சரி, இன்னைக்கு அதுக்கு உண்டான முதல் வெற்றி சரி. இந்த பேப்பர் சந்தோஷம். கவர்மெண்ட் அத்தாட்சி இது ரொம்ப சென்ட்ரல் கேட்க சந்தோஷமா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள அத்தாட்சி கிடைச்சாச்சு. ம், சரிங்களா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் சேனலுக்கு உண்டான ம். ஏற்பாடு வேலைகள் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கப்படும். சரி. வணக்கம். சரிங்களா நண்பர்களே? மடப்பாங்க. அதான் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். இதற்கு பாடுபட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும்
என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதற்காக வந்து கடந்த ரெண்டு மாத காலமாக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. இதில் கௌஷிகா பங்கும் ஒரு பங்கு, மிகப்பெரிய ஒரு இது. நம்ம அதாவது சொன்ன நேரத்துக்கெல்லாம் அந்த டைப் பிரிண்ட் எடுக்க அதை எடுக்க இதை எடுக்க அதெல்லாம் கூட ஒத்துழைப்பு. அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து திரு முத்துக்குமார், திரு திருலவச்சந்தர், அடுத்தபடியாக வந்து லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர் திரு உதயசூரியன், ஈரோடு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அவர் பேர் எனக்கு சரியா முருகேசன் நினைக்கிறாரு அவரு, சுதாகரன் கிருஷ்ணா டிவி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் லீப் டிவி லோக்கல், இவர் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை மிகவும் இன்னும் வெற்றிகரமாக நிகழ்த்தி காமிச்ச நமது கேமராமேன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மெய்யரசன், கௌஷிகா, அடுத்தபடியாக வந்து நம்மளுடைய உயர்நிலை டீம், அதாவது நம்ம சேனலுக்கு உண்டான உயர்நிலை டீம் திரு முத்துக்குமார் அவர்களுக்கும் திருலவச்சந்திரன் அவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சரிங்களா, மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்புகளை நம்ம வெற்றிகரமாக நடத்த இவர்களுடைய ஆதரவும் உடைய துணையும் இருக்கணும். அதுக்கடுத்து இன்றைய கருத்தரத்தில் பேச வந்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பேசுங்க. அதாவதுங்க, ஒவ்வொரு ஜோதிடர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களுக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நம்ம வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். இந்த ராஜநிலை அப்படிங்கிறது ஐயா வந்து கண்டுபிடிச்சு அதை மக்கள்கிட்ட கொடுக்க வரும்போது எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சாரு அப்படிங்கிறது எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு தெரியும். இப்ப எந்த அளவுக்கு சக்சஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். இந்த சக்சஸ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்காரு ஐயா அப்படிங்கிறது இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது ஐயாவுக்கு மட்டும் இல்ல, ஐயா கூட சார்ந்து இருக்கிற எங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட பயணம் பண்ணிட்டு இருக்க அனைத்து ராஜநிலை ஜோதிட சொந்தங்களுக்கும் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. ராஜநிலை டிவி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பெருசா கிடைக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தெரியாதவங்களுக்கும் பட்டி தொட்டி எல்லா பக்கமும் போய் சேரும். உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது எங்களோட கனவு. அந்த கனவு இப்போ நெருங்கிட்டு இருக்கோம், கை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கோம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் எங்களுக்கு வெளிவிட்டு கை கொடுக்குது. எங்களை இப்பவும் சரி ஆரம்பத்துல இருந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய எங்க ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயா 100 வருஷம் நல்லா இருந்து எல்லா மக்களுக்கும் இந்த ராஜநிலை கலையை நல்லபடியா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப சிறப்பா இருக்கலாம், உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத கூறி அடுத்து பேசுவதற்கு சின்னதுரை ஐயா அவர்கிட்ட வாய்ப்பு கொடுக்குறோம். பேசுங்கய்யா, இந்தங்க மைக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம ராசர் ஐயாவுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம அப்பருந்தே நம்ம வந்து ஒரு விஷயத்த சாதிக்கணும்னே ஒரு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பார். அது இப்போ நிதர்சனமாக ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணும்போது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் தானுங்க. அதில் வந்து நம்ம தொய்வு ஏற்படாமல் விடிய ஒரு அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை நம்ம வந்து இருக்கிற ஆளுங்க எங்கெங்கே இருக்காங்களே எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு வர்றதுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாமே நம்ம கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அது இன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருமையாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குதுங்க. அதனால் இன்னும் நம்மளோட கூட இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம வந்து பெரிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வோம் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுதுணையாக இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து முன்னெடுத்து செய்வோம். அதே போல் நம்ம நேயர்களும் பார்த்துட்ருக்கிற நேயர்கள், நமக்கு வந்து கொண்டிருக்கிற வாடிக்கையாளர்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுற உறுதுணையாக இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நன்றிகள் பல. அதுதான் முக்கியம். ஏன்னா இது உறுதுணைங்கிறது பெரிய விஷயங்க. இது ராசரனுக்கு தான் நம்மளுக்கு முக்கியமாக ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணுவோம். வெளியூர் போயிருக்காரு. இந்த டேபிள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேபிள், சேரு, உட்காரக்கூடிய சேரு, படுக்கக்கூடிய கட்டில் எல்லாமே ராஜநிலை அளவுல செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல பக்கத்துலயே இருந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து சொல்லிட்டாரு, சார்
வீட்ல இருந்து செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன அளவு நாங்க யூஸ் பண்ணா நல்லதா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு நிறைய ஆளு இன்னைக்கு பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுக்குறதுக்காக தான் எங்க கூட இருக்கக்கூடிய ஆபீஸ் நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கே சரவணன் சார் அங்க இருக்காரு. அதனால இந்த நேரத்துல அவர்கிட்டையும் எங்களோட முயற்சியில தெரிவிச்சுக்கிறோம். அவரும் எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அவரு. சரிங்களா? இப்போதைக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தை சந்திக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராஜநாட்டியர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வாடிக்கையாளருக்கும் முகநூல் நம்பர்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி உரை விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. நன்றி வணக்கம்.